வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 26ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தரலாம். 55704 ரிசல்ட்டு நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 784 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏவும் சியும் பாஸ் ஆகிருக்கு. பி மிஸ் ஆனதுனால நமக்கு சி போர்ட் மட்டும் தான் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் சி போர்ட் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் மிஸ் ஆனதுனால நமக்கு ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 0880 7447 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 074529 கிடச்சிருக்கு. அடுத்தது கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 999699 ரிசல்ட்டு அது வந்துச்சு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு, பிசி பாஸ் ஆகலை. ஓகேங்களா. 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம்னா ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 2 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 2332 3993 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 239784 கிடச்சிருக்கு. அடுத்தது டிஎலோட 6 மணிக்கான கெஸ்ஸிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 39890. இது நம்ம கொடுத்ததில் 230 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு சி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகலை. அடுத்து நம்ம 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 4. சி போர்டில் 3 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 9229 4224 கிடச்சிருக்கு. அடுத்தது ஏபிசி போர்ட் பாக்ஸில் 423978 கிடச்சிருக்கு. டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி ரிசல்ட்டு 61336 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் ஆல் போர்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்ட் பி போர்ட் கவர் ஆகிருக்கும். சி போர்டு மிஸ் ஆகிருக்கு. எப்படி தான் சி போர்டு மிஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஓகே, 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் 6 வர வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் 6996 6886 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 986431 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங். ஸோ ஃபாலோ நம்பர் பார்த்தோம்னா ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா 22. இதை நான் கிட்டத்தட்ட 1 வீக் மேலே பார்த்துட்ருக்கேன் வரும்ன்ட்டு. ஸோ வரலை. கண்டிப்பாக நமக்கு 22 இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இது வருதான்னு பார்ப்போம். ஸோ 2 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 2 டேஸ்க்குள்ளே அது வந்துச்சுன்னா விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ வரலன்னா நீங்கள் உங்களோட விருப்பம். அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.